3 நிபந்தனையோட நாங்கள் சமாதானத்துக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஈரான். சரண்டரான இந்தியா, சம்மதித்த ஈரான். என்ன நடக்கு மத்திய கிழக்குல இன்றைக்கு நாள் 12 போர் யுத்தம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் 3 பேருமே வந்துக்கிட்டு ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இது அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன் பேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியில வருது. பட் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆகல. அப்போ போர் நிறுத்துறதுக்கு நாங்கள் தயார், பட் இந்த 3 கண்டிஷனும் நடத்தினா மட்டுமே நாங்கள் வந்துக்கிட்டு போர் நிறுத்துவோம், இல்லாட்டினா நடக்காது அப்படின்னு பார்த்தோம். முதல்ல அவங்க சொல்றது வந்துக்கிட்டு ஈரானோட அவகாசம். ஈரானுக்குள்ள எல்லா அவகாசமும் ஈரானுக்கு. அதை வந்துட்டு எந்த ஒரு துளியும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதை பற்றி பேசவும் கூடாது. எங்களுக்குள்ள மிசைல மற்ற எதுவுமே வந்துட்டு எங்களுடைய அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. முதல்ல நீ பார்த்தோம். 2வது, இவ்வளோ நடந்த தாக்குதலில் அழிக்கப்பட்ட இவ்வளோத்துக்கும் வந்துக்கிட்டு சேதாரம் தரணும் அப்படின்றாங்க. சேதாரம் மொத்தம் வந்துக்கிட்டு செட்டில்மெண்ட் செய்யணும். 2வது. 3வது வந்துக்கிட்டு இனி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தாது, ஒரு காலத்திலும் தாக்குதலே நடத்தாது அப்படிங்கிறத வந்துக்கிட்டு உலக நாடுகள் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரணும். இந்த 3 நீங்கள் செஞ்சு தந்தீங்கன்னா நாங்கள் வந்து போர் நிறுத்துறதுக்கு தயார், இல்லாட்டினா வந்து போர் கண்டினியூ ஆகும் அப்படின்றாங்க. நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, வழக்கமாக சொல்ற வடையேற்றம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை அப்படி இப்படின்னு. ஆனால் பேசுறது சொன்னதே வந்துக்கிட்டு அமெரிக்கா தான் அப்படிங்கிறதுனால தான் பாகிஸ்தானில் வந்து இறங்கி பேசுறாப்புல. ரஷ்யாட்டையும் வந்துட்டு புதிண்டி வந்துக்கிட்டு பேசணும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் வந்துக்கிட்டு சுட்டி காட்டியிருந்தோம். அப்போ இதுதான் வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு இப்போ நடக்கிற ஹாட்டாக். சரி, இது போக ஒட்டுமொத்த அரபு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இஸ்ரேலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அரபு நாடுகாரன் வந்துட்டு இஸ்ரேலை கண்டிக்கவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் இது எதற்காக கண்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் விஷயத்துக்குலாம் கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல்ல வந்துட்டு அத்துமீறலை எதிர்த்து கண்டித்து வந்துக்கிட்டு துருக்கி, இந்தோனேசியா அடக்கம் அரபு நாடுகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டறிக்கை, ஒரு கண்டன தீர்மானம் இறக்கியிருக்காங்க. அதை வச்சு இஸ்ரேலுக்கு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது 100% தெரியும். இனி இதை வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தா வேணா ட்ரம்ப் வந்துக்கிட்டு ஒன்று நடப்பாப்ல, ஒன்று யோசிப்பாப்ல, ஆனால் வந்துக்கிட்டு திங்க் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ பாருங்க. The situation was very quickly approaching the point of no return, and the United States found it intolerable, in my opinion, based on what Steve and Jared and Pete and others were telling me, Marco, so involved, that I thought that they were going to attack us. I thought they would, if we didn't do this at the time we did it, I think they had in mind to attack us. And என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்போட மருமகன் ஜார்ஜ் குஷ்னரும் அப்புறம் இன்னொருத்தரும் வந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து சொன்னாப்ல, என்கிட்ட ஈரான் வந்து நம்ம தாக்க போகுது, அதனால நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்கப்போ, அப்போ அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அப்போ இது ட்ரம்ப் சொல்ற பொய்யா இல்ல இஸ்ரேல் வந்து வடிகட்டி இவங்க 2 பேர்த்தையும் வச்சு ட்ரம்ப் கிட்ட இந்த மாதிரி செஞ்சிருக்காப்லையா அப்படிங்கிறது வந்துக்கிட்டு மேல இருக்க கடவுளுக்கு தான் தெரியும்பா, நமக்கு என்ன சொல்றது. அப்போ இதுதான் வந்துக்கிட்டு இந்த தாக்குதலுக்கு முக்கிய காரணம், அமெரிக்கா பங்கெடுத்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ட்ரம்ப் சொன்னதாக வந்துக்கிட்டு செய்தி இதில் வந்துக்கிட்டு இப்போ வந்து இது வெளியில் வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது வந்துக்கிட்டு UUVன்னு சொல்லப்படுற அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மனிதன் இல்லாமல் நீர் அடியில் வந்து செல்லக்கூடிய இந்த வெஹிக்கிள் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு சார்ஜில் 600 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய இது படைத்த சக்தி படைத்த இந்த ட்ரோன் கப்பல் வந்துக்கிட்டு 90 கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளில் சுமந்து செல்லக்கூடியது அப்படின்றாங்க. இதுதான் வந்துக்கிட்டு ஈரான் கையில் இருக்க மிகப்பெரிய குறிப்பிட்டு. ஹார்மோஸ்குள்ள வந்தால், அமெரிக்கா கப்பல், போர்க்கப்பல் வந்தால் இதை பயன்படுத்துவோம் அப்படின்றாங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு இதை வந்துட்டு அவ்வளோ குயிக்காக வந்து தாக்குதல் நடத்தி அழிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கிறதுனால கரெக்டாக வந்துட்டு குறிப்பாத்து தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு ஈரான் சொல்லுது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா துபாய் ஏர்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பிஸியாக இருக்கும். சைடில் மக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, இந்த சைடில் மக்கள் போயிட்டு இருப்பாங்கிறது வந்துக்கிட்டு நமக்கு எப்போவுமே உள்ளதான் பிஸியாக இருக்கிற ஒரு ஏர்போர்ட் தான். அது வந்து நமக்கு எந்த மாற்றி வைக்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ மக்கள் கூடி இருக்கிறது அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்த மக்கள் கிடையாது, துபாயிலேருந்து வெளியில் ஏற காத்துட்டாங்க. ஏன்னா பயம் நிறையவே வந்திருக்கு. பயம் பற்றியது காரணமாக வெளிநாட்டு உள்ள எல்லாரும் வந்துக்கிட்டு
வந்துக்கிட்டு துபாயை விட்டு வெளியில கிளம்புறதுக்கு வந்துக்கிட்டு ரொம்ப இதா பார்த்துட்டு இருக்காப்ல அப்படிங்கிற ஒரு காட்சி தான் இந்த காட்சி. இந்த காட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஒரு வெளிநாட்டவர் வந்துக்கிட்டு எடுத்த ஒரு வீடியோ. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு, லைட்டா சாரல் மழை இருக்கு, இருந்தும் வந்துக்கிட்டு பீச் வந்து வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்பவுமே நோம்பு டைம்ல வந்துட்டு பீச்சில் வந்துக்கிட்டு ஆட்கள் கூடுதலாக இருக்கும் சாயந்தர நேரத்தில். ஆனால் இந்த இதில் வந்துக்கிட்டு பார்க்கும்போது மக்களே இல்லை, ஏன்னா மக்கள் எல்லாம் பீதியில பயத்து நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ நீங்க பாக்குறது வந்துகிட்டு கொரம்ஷேர்ங்கிற ஒரு மிசைல். இந்த மிசைலோட தாக்குதல் இதுதான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு பச்சை துரும்ப வந்துகிட்டு ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேல வெடிமருந்துகள் எடுத்து சொல்லக்கூடியது. கிட்டத்தட்ட 1800 கிலோ 1.8 டன் வரை கொண்டு போற மிசைல் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த மிசைலோட தாக்குதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு வீடியோ வெளியில வந்துட்டு அந்த விதத்தை நீங்க பார்த்துட்டு, அப்ப இது எவ்வளவு பெரிய அடி இஸ்ரேலுக்கு விழுந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டு பார்த்தா, நக்கலா இஸ்ரேலியும் அமெரிக்காவும் நக்கல் விசிட் போட்ட ஒரு ட்வீட். அதாவது கொரம்ஷேர் இந்த மிசைலை வந்துட்டு தடுக்க முடியாத காரணத்தினால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தடுக்க முடியாத காரணத்தினால் அதுக்கு பிராயசித்தமாக பழி தீர்க்கும் விதமாக கொரம்ஷேர்ங்கிற ஈரான்ல உள்ள வீதி தெருவு வந்துகிட்டு தாக்குதல் வந்துட்டு அடிக்க வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காப்ல. அதை தான் முடியல, இதையாவது செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு நக்கலா வந்துகிட்டு அவன் போட்டிருக்காப்ல. உண்மையிலே அது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஈரான் மிசைலோட டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறது காண்பிது. இந்த மிசைல் அதாவது எதிரி உள்ள எதிர்த்து தாக்குதல் நடத்துறதுக்குள்ள ஏவுகணைகள் வரும்போது என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மிசைல்ங்கிறது தன் வழியை மாற்றிட்டு தனது ஸ்பீடை வந்துகிட்டு கூட்டுது. சென்ஸ் செய்துட்டு ஸ்பீடை கூட்டி போய் இலக்க போய் கரெக்டாகவே தாக்குதல் நடக்குது. இது வந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜியா வந்துகிட்டு ஈரான் சொல்லப்படுகிறது. NDTV ஒரு கார்டு போட்டிருக்காப்ல. பட் மற்ற எல்லா இடத்துலையும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அது வந்துட்டு கன்ஃபார்மான நியூஸாக தெரியல. இருந்தாலும் வந்து என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இந்திய கப்பல் வந்து ஹார்போஸ் பக்கத்தில் வந்துட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக வந்துட்டு செய்தி வெளியே வந்திருக்கு. இது மத்தியில் வந்துட்டு இன்னொரு விஷயமும் நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறோம். அந்த ஹார்போஸ் சம்மந்தப்பட்டதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது சரண்டரான இந்தியா, சம்மதம் தெரிவித்த ஈரான். அதாவது கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலே வந்துக்கிட்டு அப்பாஸ் ஆராய்ச்சியை வந்து தொடர்பு கொள்ள நினைத்த ஜெய்சங்கர் அவருக்கு வந்துக்கிட்டு பிடி கொடுக்காம போயிட்டு இருந்தாப்புல ஆராய்ச்சி. ஏன்னா நிச்சயமா இந்தியா மேலே கோபம் இருக்கும், கடுப்பு இருக்கும். ஏன்னா அவங்க கூட்டிட்டு நம்ம இந்திய அழைத்த கப்பலை வந்துக்கிட்டு பாதுகாப்பாக வந்துட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி அழைத்து செல்லணும். ஒரு ஆம்சன் அனிமேஷன் இல்லை, அதாவது எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாத நிராயுதபாணியான கப்பலை வந்துக்கிட்டு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கு வாய் திறக்காத இந்தியா மீதும் வந்துக்கிட்டு தனது நட்பு நாடு நினைச்சிட்டு இருக்க இந்தியா வாய் திறக்காத வந்துக்கிட்டு ரொம்ப வந்துக்கிட்டு ஈரானுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்றாப்புல. ஒரு பிரதமர் வந்துக்கிட்டு ஒரு இதில் பேசும்போது, டெஹ்ரான்ல உள்ள பிரதமர் பேசும்போது மோடி வெரி ஹிஸ்டாரிக்கல் எரர் அப்படிங்கிறாங்க. அதாவது வரலாற்றில் மிகப்பெரிய பிழைவாதான் வந்துட்டு இஸ்ரேல் கூட வந்துட்டு சேர்ந்திருக்கிறதும் ஈரானை வந்து தவிர்க்கிறதும் அப்படின்றது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு 2 நாளைக்கு பிறகு லாஸ்ட்டு காலை பிடிச்சிட்டாப்ல. அவன் அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து லைன்ல பிடிச்சி வந்து ஜெய்சங்கர் பேசினதுக்கு அடிப்படையில் வந்துக்கிட்டு இன்னைக்கும் இந்தியா மேல ஈரான் கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் தான், பயம் கிடையாது. பயம்னா வந்துக்கிட்டு இப்போ இஸ்ரேலுக்கு அமெரிக்கா காஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதை விட அமெரிக்காவுக்கு மண்டிட்டு கிடக்கிற இந்தியா மேல வந்துக்கிட்டு ஒரு நாளும் ஈரான் வந்து பயப்படுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து சங்கிகளோட முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். அப்போ அந்த ஒரு பயம் இதுக்கு கிடையாது, அந்த மதிப்பு மரியாதை. ஆயத்துல் அல் கமேனி வந்துக்கிட்டு இந்தியா மேலே அவ்வளோ ஒரு நட்பாக இருந்த ஒரு மனுஷன். அதனால அந்த பாரம்பரியத்துக்கு கொண்டு போகிறதுனால அவரோட மகனும் வந்துக்கிட்டு சரி பொறுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுத்து விட்ட காரணத்தினால இப்போ என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியாவோட கப்பல் இந்தியாவுக்கு கொண்டு வர்ற LNG-நாலும் சரி பெட்ரோல்னாலும் சரி அந்த கப்பலை வந்துக்கிட்டு ஹார்மோஸில் கடத்தி விடுறோம் அப்படிங்கிறத ஒரு இதை சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு இந்தியா மக்களுக்கு வந்துட்டு கிடைத்த ஒரு சந்தோஷமான செய்தி. ஏன்னா வந்துக்கிட்டு இப்போ தட்டுப்பாட்டு இருக்க பெட்ரோலும் ஒவ்வொரு பெட்ரோல் பங்கெல்லாம் வந்துக்கிட்டு வரிசையில் நிற்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையெல்லாம் வந்துட்டு வீடியோவில் பார்த்தாங்கன்னா வரிசை மணிக்கணக்காக வந்துக்கிட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வந்து நின்று எடுத்துகிட்டு போகிறான். அவன் டேங்கில் வந்துக்கிட்டு ஃபில் பண்ணிட்டு போகிறான். சில பேர் இந்த வாட்டர் டேங்க்லாம் 1000 லிட்டர்லாம் பிடிச்சிட்டு போனாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துக்கிட்டு செய்திகள் வந்து பார்க்க முடியுது. அப்போ அவ்வளோ பேனிக்காக இருக்காப்புல, கேஸ் இல்லை, ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அதுக்கு வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு வந்துக்கிட்டு இப்போ வந்து நமக்கு வந்துக்கிட்டு கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஹைஃபால வந்து அமைந்திருக்க பாசன் குழுமத்துக்கு சேர்ந்த இன்டர்நேஷனல் குழுமம் பாசன் அப்படிங்கிற இந்த குழுமத்தை சேர்ந்த மின் நிலையத்தை வந்துக்கிட்டு அடிச்சு காலி பண்ணியிருக்காப்புல ஈரான். இஸ்ரேல் போட்டு காலி பண்ணியிருக்காப்புல. கொழுந்து விட்டு எரியிறதான் நீங்கள் வந்துட்டு பார்க்குங்க. ஹைஃபா வந்துக்கிட்டு எரியிறதான் வந்துக்கிட்டு பார்க்குங்க. இதே இதில் வந்துக்கிட்டு
ஈரான் வந்து கொட்டுக்கிட்டு போட்டு எங்களை கொள்றாங்கடோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இஸ்ரேல் வந்துகிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல. அது போடக்கூடாது, அது வந்துகிட்டு விதி மீறல்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான். எவனை பார்த்து விதி மீறல் சொல்லணுங்கிறது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இருந்தாலும் வந்துகிட்டு அது சொன்னதுக்கு அந்த ட்வீட் இஸ்ரேல் மந்திரி போட்ட ட்வீட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. அது வந்து நமக்கு டிஸ்பிளே காமிச்சிட்டு இருக்கோம், அவங்களே பார்த்துட்டு. அதான் வந்துட்டு இஸ்ரேல் மந்திரி வந்து சொல்றாங்க. என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இஸ்ரேல் கிட்ட இருக்கிற கொத்து குண்டுகள் வந்துகிட்டு உள்ள வந்து 10 to 12 ஃபைல்ஸ் இருக்கும் அப்படின்னு. அது வந்துகிட்டு போய் தாக்குனா 10 to 12 இடத்துல தாக்குது. ஆனா அதே இது ஈரான் கிட்ட இருக்கிறது 80 ஃபைல்ஸ் இருக்கும், 80 குண்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த 80 குண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் காலி பண்ணிடும். அப்போ அதுதான் இவன் வந்துகிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த கொத்து குண்டு வந்துட்டு என்ன தாக்குதல் நடத்தினாலுமே கொத்து குண்டை ஒண்ணுமே செய்ய முடியாது, வார்ஹெட்டை மட்டும் தான் தாக்குதல் நடத்தி அழிக்க முடியும். அப்போ கொத்து குண்டு எப்படினாலுமே பிரிஞ்சு கீழே விழுந்துடும், அது வந்துட்டு அழிவை கொடுத்துதான் செய்யும். அதுதான் வந்துட்டு கொத்து குண்டுக்கு பயங்கரமா அலறாப்ல இஸ்ரேல். நேற்று வந்துகிட்டு ஹார்மோஸை கடக்க முயர்ந்த கிட்டத்தட்ட 5 டேங்கர் கப்பல், 2 ஈராக்ல டேங்கர் கப்பலும் அடக்கம் வந்துகிட்டு 5 டேங்கர் கப்பல் வந்துட்டு அடிச்சு டென்ஷன் பண்ணிட்டாப்ல ஈரான். சொல்லிட்டாப்ல எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, மீறி நீ யாரனாலும் எடுத்துட்டு போ அப்படின்னாப்ல. அமெரிக்கன் சென்ட்ரல் ஃபோர்ஸே வந்துகிட்டு சொல்லிட்டாப்ல, இன்னும் வேற வந்து ஹார்மோஸை வந்துட்டு எடுக்க முடியல, நாங்கள் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கண்ட்ரோல்ல, ஆனா அவ்வளோ சீக்கிரமா நடக்கிற காரியமும் கிடையாது அப்படின்னு இருக்காப்ல அமெரிக்கன் சென்ட்ரல் ஃபோர்ஸ். அப்போ இப்போ வந்துகிட்டு ஹார்மோஸுங்கிறது ஈரான் கையில தான் இருக்கு. அதான் இப்போ வந்துகிட்டு பெட்ரோல் வந்துட்டு பேரலுக்கு வந்துகிட்டு க்ரூட் வந்துட்டு பேரல் வந்துட்டு $96 மேலே போயிட்டு இருக்கு, இன்னும் கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து இப்போ நாள் 12 நடந்த சில விசேஷமான செய்திகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.